ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2023 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன் குரு பார்வையோடு இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. இன்றைய தினம் அது உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையுடன் ஏற்பட்டுள்ளது மிகச்சிறப்பான ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புன்னு சொல்லலாம். மேலும் 11 கூடையவன் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை ஏற்படுதுங்க. மேலும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை நீங்கி உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைது நண்பர்களே. உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்து கடன் சுமைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. வெற்றிகரமாக உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வேற லெவலில் உற்சாகம் பெருகுங்க. சுறுசுறுப்பாக உற்சாகமாக நீங்கள் காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதனால நிறைய காரியங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. வெற்றிகளை பெற முடியும். உங்க ஃபியூச்சர் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு ரொம்ப அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். இன்றைய தினம் உங்க எதிர்காலத்திற்காக நிறைய திட்டமிடலையும் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. ஆதரவு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். மன மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. வீடு சார்ந்த மனை சார்ந்த பணிகளில் நீங்க ஈடுபடும் போது அதிகமான பெனிஃபிட்ஸை ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் மனை சார்ந்த பணிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்துவீங்க. மாற்றம் நிறைந்ததாக வியாபாரம் அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே. கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், உங்களது உறவினர்களாகட்டும், அண்டை வீட்டாராகட்டும், சக ஊழியர்களாகட்டும், அனைவரிடமே இன்னைக்கு உங்களுக்கு இணக்கமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். நீங்கள் புரிந்து செயல்படுவீங்க. மற்றவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற புரிதல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு காரியங்களை செயல்படுத்திக் கொள்ள முடியும். மற்றவங்க என்ன நடக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா, நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கும் அதனால பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. அதை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக பெறுவீங்க. இறை சார்ந்த ஆன்மீக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் நிறைய இருக்கு நண்பர்களே. எந்த விஷயமாக இருந்தாலும் சிக்கனமா செயல்படணும்னு நினைப்பீங்க. அதன் மூலமாக உங்க சேவிங்ஸ் உயர்த்துறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவீங்க நண்பர்களே. இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள் என அனைவருமே ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே ஒத்துழைப்பு நிறைந்த மகிழ்ச்சியான சூழல்ல இன்னைக்கு நீங்க அலுவலக பணியில் இருக்கிறதுனால நிறைய ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. உங்க எதிர்காலத்திற்காக நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். உற்சாகம் அதிகரிக்கும். நண்பர்கள் எல்லாருமே கரெக்டான டைம்ல உங்களுக்கு உதவி செய்து உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கு நண்பர்களே. செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணணுங்க. எது தேவையில்லாத செலவு, எது அவசியமான செலவு என தரம் பிரித்து நீங்கள் அவசியமான செலவுகளை மட்டும் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்று தினம் ஆடம்பரம் கண்டிப்பாக வேண்டாம். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை நீங்கள் காண செல்லலாங்க. பழைய நண்பர்களை நீங்கள் மீண்டும் பார்ப்பதன் மூலமாக பிரகாசமான ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. அவசியம் பழைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க போய் பார்க்கறதுல கண்டிப்பாக நேரத்தை செலவிடலாம். அதனால நல்ல பெனிஃபிட் இருக்கு. சந்தோஷம் அதிகரிக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். எனவே சந்தோஷமான ரொமான்டிக்கான உற்சாகமான ஒரு காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. எனவே உங்களது மனதிற்கு இனிய உங்களது அன்பை வென்ற
உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ எல்லாமே இன்னைக்கு செய்யலாம். காதல் வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவல்ல இன்னைக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் நேரத்தை சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு நீங்கள் அதை செய்யலாம். இன்றைய தினம் நீங்கள் நேர மேலாண்மையை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு நண்பர்களே. திடீர்னு நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு நீங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை பாதிக்கப்படலாம். எனவே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக உங்களது செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாகவும் உங்களது கடமை உணர்வுகள் மூலமாகவும் கண்டிப்பாக நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நீங்கள் கடமை உணர்வோடு செயல்படுறதை பார்த்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை பார்த்துட்டு பாராட்டுகளை தெரிவிப்பாங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள். அலுவலக பணிகளில் திடீர்னு கொஞ்சம் ப்ரெஷர்னால கோபம் வரலாம். ஆனால் அதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நேர மேலாண்மையுடன் செயல்பட்டு உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாமல் போறதுனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை நண்பர்களே. ஒரு திட்டம் போட்டு எல்லா காரியங்களும் இன்னைக்கு முயற்சித்து பாருங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க சக்சஸ் பண்ண முடியும். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஒரு சக்தி கிடைக்குங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களது அன்புக்குரிய உங்களது வாழ்க்கை துணையானவர் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கோட இருப்பாரு மற்றும் நல்ல ஒரு ரொமான்ஸோட காதலோட இருப்பாரு. எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக லக்கியஸ்ட் கலராக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 7 7ஆம் நம்பர் பயன்படுத்தலாங்க. அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் எதிர்காலம் குறித்த நிறைய திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் தீட்டலாம். உங்கள் ஃபியூச்சருக்காக பிளான் பண்ண உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களால். இன்றைய தினம் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருமே புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல் வாய்ப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம். உங்களுக்கு எதிர்கால சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உத்தியோக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மன மகிழ்ச்சியான நல்ல சூழல் உங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே. சேவிங்ஸ் கண்டிப்பாக உயரும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிக்கனமாக செயல்படுவீங்க. அதனால உங்களது சேவிங்ஸ் கட்டாயமாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையான ஒத்துழைப்புகள் நிறைந்த நாள். சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபார பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து நீங்கள் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை பெற முடியும். இன்றைய தினம் சில மாற்றங்களை வியாபாரத்தில் ஏற்படுத்துவீங்க. வீடு அல்லது மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க அதிகமாக கவனத்தை செலுத்தி ஈடுபடலாம். அதனால நிறைய ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. உங்களுக்கு தேவையான உதவிகளும் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. மாற்றங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி. ஆதாயம் நிறைந்த நாள். வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.